ஆன்மீக ஐதீகங்கள். நெய்க்குள தரிசனம். அனைத்து உயிர்களும் தாங்கள் செய்யும் பாவ புண்ணியங்களின் பலனை அனுபவிப்பதற்காக பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றன. ஆனால் பிறவி பிணியில் சிக்குவதில் இருந்து விடுபட்டு இறைவனின் திருப்பாதங்களை சரணடைய வேண்டும் என்பதே ஒவ்வொரு உயிரின் பிறவி நோக்கம் என்பதையே ஆன்மீகமும் புராணங்களும் உணர்த்துகின்றன. அப்படி நம் பாவங்களையெல்லாம் போக்கி மறுபிறவி என்பதே இல்லாத நிலையை பெறச் செய்யப்படும் தரிசனமே நெய்க்குள தரிசனம். மேலும் அம்பாளின் 1000 நாமங்களை போற்றும் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அது அனைத்தும் இந்த நெய்க்குள தரிசனம் கண்டால் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் பாடப்பட்ட திருத்தலம் திருமீயச்சூர் லலிதாம்பிகை சமேத மேகநாதர் சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்தில் நடக்கும் நெய்க்குள தரிசன உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே இந்த நெய்க்குள தரிசனத்தை காண முடியும். இக்கோயிலில் லலிதாம்பிகை தேவி வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடி ஸ்ரீசக்கர பீடத்தின் மீது அமர்ந்த நிலையில் அபயஹஸ்தம் அளித்த நிலையில் காட்சி தருகிறாள். மங்களத்தின் அடையாளமான கொலுசை தன் திருப்பாதத்தில் அணிந்த நிலையிலேயே எப்போதும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மங்கள வடிவமான லலிதாம்பிகைக்கு நடத்தப்படும் உற்சவங்களில் ஒன்றான நெய்க்குள தரிசனத்தின் போது அம்பாள் சன்னதி முன்பாக 15 அடி நீளம் 4 அடி அகலத்திற்கு வாழை இலைகளை பரப்பி சுற்றிலும் தடுப்பு அமைக்கிறார்கள். இந்த 15 அடி நீள பகுதி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முதல் பகுதியில் சர்க்கரை பொங்கல், 2ஆம் பகுதியில் புளியோதரை, 3ஆம் பாகத்தில் தயிர் சாதம் என நிரப்பப்படும். அம்பிகைக்கு மிகவும் பிடித்த அன்னம் சர்க்கரை பொங்கல். இதையே கூடான பிரீத்த மானசாய நமக என்கிறது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். அத்தகைய சர்க்கரை பொங்கலின் நடுவே பள்ளம் அமைத்து அதில் அதிக அளவில் நெய் நிரப்பி குளம் போல ஆக்குகிறார்கள். அதற்கு பிறகு லலிதாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு திரையிடப்படும். அலங்காரங்கள் முடிந்து திரை விலக்கப்படும் போது சர்வ அலங்காரத்தில் ஜொலிஜொலிக்கும் அம்பாளின் திருமுகம் அந்த நெய் குளத்தில் அம்பிகையின் திருவுருவை காணும் போது மெய்யுருகி நிற்போம். அம்பாளை போற்றும் ஸ்தோத்திரங்களில் மிக உயர்ந்ததாக போற்றப்படும் லலிதா சகஸ்ரநாமம் இயற்றப்பட்ட இக்கோவிலில் லலிதாம்பிகை சன்னதியில் அமர்ந்து லலிதா சகஸ்ரநாமம், லலிதா ஸ்தோத்திரமாலை ஆகியவற்றை பாராயணம் செய்து அம்பாளை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். நேயர்களே, சர்வ லோகங்களையும் ஆளும் தேவி ஸ்ரீ லலிதாம்பிகையின் நெய்க்குள தரிசனம் காண்போருக்கு ஆனந்தமான இல்லற வாழ்வு, குழந்தை பேறு, திருமண வரம் கிடைப்பதோடு தோஷ நிவர்த்தி, தீய சக்திகளை விலக்கி நன்மை உண்டாக்கும் என்பது வாக்கு. மேலும் குறிப்பாக இந்த நெய்க்குளத்தில் அம்பாளின் முகத்தை கண்டு தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்பதால் நெய்க்குள தரிசனம் காண்போம். அம்பாளின் கருணையால் முக்தி பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். நெய்க்குள தரிசனம்.